சர்க்கரைக்கு பதிலா கருப்பட்டி சேர்த்து இன்னைக்கு ஒரு காஜு கத்லி பண்ணியிருக்கேங்க. இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா முந்திரியும் கருப்பட்டி மட்டும் தாங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் முந்திரி இந்த கப்ல 3/4 வாசி இருந்ததுங்க. முழு முந்திரி எடுத்திருக்கேன். நீங்க உடைச்ச முந்திரி இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம். ஒரு ட்ரை மிக்சி ஜார்ல ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கோங்க. விட்டு விட்டு திருப்பணுங்க. ஒரே அடியே திருப்பி இருக்கக்கூடாது மிக்சிய. நல்லா இந்த மாதிரி பொடிஞ்சிருந்தா போதும். அதே கப்ல 3/4 கப் வந்திருக்குங்க எனக்கு பொடிச்ச முந்திரி. பீசஸ் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துருங்க. இப்போ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு மட்டும் எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. கருப்பட்டிக்கு பதிலா இதே மாதிரி நீங்க வெல்லம், உருண்டை வெல்லம் சேர்த்து கூட பண்ணலாங்க. எந்த கடாயில ஸ்வீட் செய்ய போறோமோ அந்த கடாயில இந்த கருப்பட்டியா வேணலாம் வடிச்சு எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் கூடி தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நீங்க அடிகனமான கடாய் கூட எடுத்துக்கோங்க. இப்பவும் பாகு காய்ச்ச தேவையில்லைங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பொடிச்சு வச்சிருக்க முந்திரியும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம் மீடியம் ஃப்ளேம் மாத்தி மாத்தி கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பாத்திரத்துல ஒட்டாம வரும். நீங்க வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் கூட ஊத்திக்கலாங்க. நல்லா பாத்திரத்துல ஒட்டாம வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல நெய் தடவி இருக்கேன். அதுல இதை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ஆறணும். அந்த சட்டிலேயே ஆறுனா ரொம்ப கெட்டியாருன்றதுனால ஒரு பிளேட்ல வச்சு ஆறினதுக்கு அப்புறமா நல்லா உருட்டி எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற கல் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெஜிடபிள் சாப்பர் இருந்தாலும் அதுல போட்டுட்டு நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அப்படியே நம்ம கரண்டி வச்சுட்டு பீசஸ் போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. உங்களுக்கு இதே நல்லா பர்ஃபி மாதிரி செய்யணும் அப்படின்னா இன்னும் நீங்க கிளறும் போது நல்லா நெய் ஊத்தி ஊத்தி கிளறினீங்க அப்படின்னா நல்லா பொறப்படான்னு வரும். அந்த ஸ்டேஜ்ல எடுத்து பிளேட்ல கொட்டிட்டு நீங்க அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபி மாதிரி ஆயிரும். நான் இன்னைக்கு நெய்யே சேர்த்தல. பிளேட்ல தடவருக்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துனுங்க. நெய்யே சேர்த்தாம முந்திரியும் கருப்பட்டியும் மட்டும் வச்சு பண்ண ஸ்வீட் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.